எதிலும் நேர்த்தி யதார்த்தமான வெற்றி யாருன்னு அந்த கன்னி ராசிங்க. சார் கஷ்டகாலம் போய் நல்ல காலம் வருதுன்னா இந்த ராசிக்கு தான். முதல்ல இந்த ராசி ஃபஸ்ட்டு பொதுத்தன்மை என்னமா, பர்ஃபெக்ஷன். எது செய்தாலும் பர்ஃபெக்ஷன் செய்யும். கடின உழைப்புக்கு கன்னி ராசி தகுந்த ராசிங்க. அது இப்போலாம் சொல்ல வேணாம். மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாத விஷயம்லாம் கண்டுபிடிப்பாங்க. அவ்வளோ ஆராய்ச்சி மனப்பான்மை, நேர்த்தியானது, பர்ஃபெக்ஷனிஸ்ட் மாதிரி. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் இப்போ போயிட்டுருக்கு. என்னென்னா, தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டமாக உங்கள் ராசிக்கு போயிட்டுருக்கறனால சூப்பரான காலகட்டம். என்ன இந்த ராசி கொஞ்சம் குயிக்காக பண்ணணும், நான் சொல்கிறது கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு புரியாது அது ஏன் வேகப்படுத்துகிறீங்கன்னு. அப்போ இந்த நேரத்தில் நிறைய ஜூலை மாதத்தில் பலாபலனை பார்த்துருவோம். உங்கள் ராசி அதிபதி 10ஆம் அதிபதியோடு சூரியனோட சேர்ந்திருக்கார். 10ல் பாவியாக இருக்கணும், நல்ல கிரகம் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தலைமை பண்பு ஏற்கும் பதவி, சங்கங்கள், சபைகள், முக்கிய பொறுப்பு வந்தாச்சு. பதவி யோகம் வந்திருக்கின்றான். பிஸ்னஸில் மிகப்பெரிய உச்சம். யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அரசு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புண்டு. அரசு வழி, அரசு பேங்க் சம்மந்தப்பட்டது, குறிப்பாக நிறைய டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் பெண்டிங் இருக்குது, அத்தனைக்கும் சக்ஸஸ் ஆகக்கூடியது. இந்த நேரத்தில் வெற்றி உங்கள் பக்கம் வந்துடுறதுக்கு. நிறைய பேர்த்துக்கு ஒரு விஷயங்க, சார் சில காலத்துக்கு முன்னாடி கடன்லாம் இருந்து இடத்த விற்று நகையை விற்று வெளியே வந்துட்டோம் சார், இப்போ மீண்டும் வருவோமா? உங்கள் ராசிக்கு 11 இருக்க குரு பகவான் 3, 5, 7 பார்க்கும் காலகட்டத்தில் தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் திருத்தி கொள்ள, சரி செய்து கொள்ள காலகட்டம் வந்தாச்சுங்க. அப்போ சுப தகவல் வருகின்றன, மனதுக்கு பிடித்த சம்பவங்கள் நடக்கின்றன. தவறுவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் கடும் உழைப்பால் பிடிக்கக்கூடியது. அப்போ முயற்சி பண்ணக்கூடியது. இந்த நேரத்தில் அத்தனை டாக்குமெண்டேஷன் ப்ராசஸும் சரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாயிண்ட் பாருங்கள், விருப்ப திருமணம், உறவில் திருமணம். நிறைய பேருக்கு காதல் சம்மந்தப்பட்ட திருமணங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ அமைப்பு உண்டு. இப்போ திருமணம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு திருமண வயது வித்தியாசங்கள் அவ்வளோ பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது. ஒரே வயசாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் பெண்ணுக்கு வயது ஒரு 10 நாள் 15 நாள் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி வரும், ஆனால் மேட்சிங்காக வரும். திருமண வாய்ப்புகள் இப்படி பார்த்தா முடியுங்க. ஒரு சிலர் இப்படி தான் போடணும், ஒரு சிலருக்கு மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளையெல்லாம் வரும், இல்லை வெளிநாட்டில் இருக்கிற வேலைக்கு போகிற பெண்ணாக வரும். ஆண் பெண் சம்பள ரேஷியோ மாறும். ஒரு சிலருக்கு பெண்ணுக்கு வயது சம்பளம் கூட இருக்கும். இப்போ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க ரெடின்னா சூப்பரான காலகட்டம். இப்போ திருமணம் உண்டு, கெட்டிமேடும் கொட்டும் காலகட்டம் வந்தாச்சு. இப்போ வேலை, சார் உங்களுக்கு 5, 6க்குரியவர், அதாவது குரு பார்க்குது, இங்கே வக்ரம் பெற்றிருக்கும் வேறு. அப்போ நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன கம்பெனியில் வேலை ட்ரை பண்ணிங்க அதை ட்ரை பண்ணணும். வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ப்ராசஸ் பண்ணிடணும். புது வேலை வாய்ப்புகள் உண்டு. என்ன சம்பளம் நெகோசியேஷன் மட்டும் ரொம்ப ஆர்கியூ பண்ண வேண்டாம். வேலை டக்குன்னு உள்ள என்ட்ரி ஏறுங்க. உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் தான் அமைப்பு உண்டு. தந்தை வழி உறவால் ஆதாயம் உண்டு. குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக அற்புதமாக இருக்குது. வெளிநாடா உள்நாடா ஹாஸ்டலா அதை பார்த்துக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, சார் இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாம், 4க்குரிய உச்சம் பெற்றுச்சா, மைண்ட் அதே தான் ஓடிட்டுருக்கும். இடம் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், வண்டி வாங்குகிறேன், ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டியாக வாங்கிறேன், எலக்ட்ரிக் வண்டி வாங்குறேன். இது மாதிரி ஜாதக ரீதியாக தசாபுத்தியும் பார்க்கணும். கோச்சாரத்தில் வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது. நம்ம சொல்கிறது மாத பலன் பார்த்துட்ருக்கோம், வருட பலன் இல்லை. மாத பலனில் இப்போ இருக்குது, ஆனால் அமைப்பு இருக்கா, லோன் கட்டி வந்துடுவோமா, லீவு பிரச்சனை வராதா, இப்படிலாம் பார்த்துட்டு வரணும். உடல்நிலையை கவனமாக பார்க்க வேண்டிய ராசி இந்த ராசி. உணவு பழக்க வழக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டிய ராசி இந்த ராசி. சும்மா மாத்திரையே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிடணும், பார்த்துக்கங்க. இதுதான் இந்த ராசிக்கு அடிப்படை. ஆக மொத்தம் ஜெயிக்க பிறந்து விட்டீர்கள். அற்புதமான காலகட்டம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கோச்சார பலாபலன்கள் நமக்கு செய்யும் சாதக பலன்கள் என்ன, பாதகம் என்ன தெளிவாக பார்த்துட்டோம். ஆனால் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது துல்லியத்தை நோக்கி நகர்றாங்க. கோச்சாரம் ஆசையை கொடுக்கும், வாய்ப்பை கொடுக்கும், சம்பவம் தசாபுத்தி காலகட்டம் வரும். அப்போ நமக்கு இது எடுத்துக்கலாமா வேண்டாமான ஜாதக ரீதியாக பார்க்கணும். உங்கள் தனித்த ஜாதகம் பார்க்கும்போது, சார் திருமண ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இடமாற்றங்கள் எதாக இருந்தால், சொத்து சுகம், குழந்தை பாக்கியங்கள், புகழின் வளர்ச்சி, கல்வி ரீதியாக, வேலை வாய்ப்புகள், நோய் நொடி, கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், திருமண உறவு, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, பூர்வீக ரீதியான சொத்துக்கள், பிரச்சனை இருந்தால் அதுக்குண்டான தீர்வுகள் என்ன, பணத்தை சேமிப்பேனா, உடல்நிலை நல்லா இருக்குமா, ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டுமா, வெளிநாடு எப்படி இருக்கும், புகழ் எப்படி கிடைக்கும், கோயில் கட்டலாமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். நிறைய பேத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு, சார் எப்போ பண்ணலாம், எது ரைட் டைம், என்ன மாதிரி பிஸ்னஸ், அது கோச்சாரத்தில் சொல்ல முடியாது, ஜாதக ரீதியாக சொல்ல முடியும். இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது அற்புதமாக எது நடக்கும்னு தெளிவாக சொல்லிடலாம். இது முக்கியமான விஷயம். யாருக்கு அப்பாயின்மெண்ட் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன்.
மாடர்ன் பேட்ச் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா இது ப்ராக்டிக்கல் கேடுங்க. நவீன காலகட்டத்துக்கு எந்த மெத்தட் இருந்தாலும் ஃபண்டமெண்டல் தான். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போடணும் ஜோசியத்தில் இந்த புக்கு. இந்த புக் பார்த்திங்கன்னா கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திர பரிவர்த்தனைகளுக்கு உண்டானது. நட்சத்திரத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயில் எழுதியிருக்கேன். ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். இது படித்து முடித்தோடனே நீங்களே ஒரு ஜோசியர் ஆயிடலாம். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளெலாம் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த லிங்க் கூட கொடுப்பாங்க. ஆக மொத்தம் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருக்க இது வழிவகை என்ன. இந்த ஜூலை மாதத்தில் ஆடி அமாவாசையெல்லாம் வருது. முன்னோர்கள் திதி கொடுத்து வெற்றி பண்ணிக்கோங்க. திதி கொடுத்தது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட விதியை மாற்ற ஒரு வல்லமை படைத்தது. ஆக மொத்தம் ஜெயிக்க வழி பறந்து விட்டன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.